ஒரு பொண்ணு தன்னோட கால்ல ரொம்ப வெயிட்டான ஷூவை மாட்டி வச்சிருக்கா. அந்த ஷூவை கழட்டின உடனே அந்த பொண்ணு காத்துல அப்படியே மிதக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே வானத்துல பறந்து போயிடாம இருக்க ஒரு பையன் அந்த பொண்ணோட உடம்புல ஒரு கயிறை கட்டியிருக்கான். அந்த பொண்ணு ஒரு அமானுஷமான வீட்டுல இருப்பா. அந்த வீட்டுல இருக்க எல்லாருக்குமே ஒரு வித்தியாசமான சூப்பர் பவர் இருக்கும். ஒரு பையன் இன்விசிபிளாவே ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருப்பான். இன்னொரு பொண்ணு தன்னோட பவரை யூஸ் பண்ணி தோட்டத்துல இருக்கக்கூடிய காய்கறி எல்லாத்தையுமே ரொம்பவே பெருசா வளர வைக்கிறா. டைனிங் டேபிள்ல எல்லாரும் சாப்பிட்டு இருக்கிறப்போ ஒரு பையன் தன்னோட வாயை திறந்து சாப்பிட போறான். அப்போ அவனோட வாயில இருந்து நிறைய தேனீக்களா வெளியே வருது. இன்னொரு பொண்ணு நேச்சுரலாவே அவளால ஹீட்டை ஜெனரேட் பண்ண முடியுது. அந்த பவர் யூஸ் பண்ணி டீயை சூடு பண்றா. இதே மாதிரி அங்க இருக்க எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான சூப்பர் பவர் இருக்கு. ஆனா நைட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு வித்தியாசமான மாஸ்க் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வெளியே நிக்கிறாங்க. அந்த நேரத்துல ஹிட்லரோட நாசி படையை சேர்ந்த ஒரு விமானம் ஒரு பெரிய பாம் அந்த வீட்டுக்கு மேல போடுது. அது கீழே விழுந்து வெடிச்சதுன்னா கண்டிப்பா அங்க இருக்க எல்லாருமே செதறி செத்துருவாங்க. ஆனா இவங்க எல்லாருமே அதுக்காக தான் காத்துட்டு இருந்த மாதிரி அந்த பாம் தரையை டச் பண்றதுக்கு முன்னாடி அந்த டீமுக்கு தலைவியா இருந்த ஒரு பொண்ணு கையில ஒரு கடிகாரத்தை வச்சு சுத்த ஆரம்பிக்கும். உடனே கீழே விழுந்துட்டு இருந்த பாம் பாஸ் ஆகி அவங்க சுத்தி இருந்த எல்லா டைமே ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்குது. இந்த தலைவி அந்த வாட்ச்ல இருக்கிற டைம் பின்னாடி கொண்டு போக உலகத்தோட டைமும் பின்னாடி போகுது. சரியா 24 மணி நேரம் பின்னாடி போனதும் அவங்க டைம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. மரணமே இல்லாம என்றும் மாறா இளமையோட இந்த கூட்டம் ஒரே நாள் தான் திரும்ப வாழ்றாங்க.